வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியை வச்சு ஒரு அருமையான கேக் செய்ய போகிறோங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டான சூப்பரான கேக்கு. இது கேரளாவில் களத்தப்பன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி இது. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விசேஷத்துக்கப்போ நம்ம கேக் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் நம்ம கையாலே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 5-6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சீரகம், ஒரு பிஞ்ச் அளவு, கொஞ்சமாக உப்பு. இதெல்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 300 கிராம் அளவு அரிசி எடுத்ததுனால ஒரு 400 கிராம் அளவு வெல்லம் எடுத்துருக்கிறேன். 1 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா மெஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா நைஸாக மெஞ்சிடுச்சு. வெள்ளைப்பாகு நல்லா சூடாக இருக்குது. இது மாவில் ஊற்றி உடனே கைவிடாமல் கலரணும். எனக்கு கூட யாரும் இல்லைன்றதுனால நான் கிரைண்டரில் ஊற்றி கலந்துக்கிறேன். ஏன்னா அப்படியே விட்டுட்டா மாவு வெந்துடும், வேகக்கூடாது, நல்லா சூடோடு கலக்கணும். அதனால் இப்போ கிரைண்டரில் மாவு ஓடிக்குது, அதுலேயே நான் வெள்ளைப்பாகு ஊற்றிடுறேன். இது வந்து ஒரு 300 கிராம் அரிசிக்கு 400 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறேன். மாவு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். வெள்ளைப்பாகு விட்டோடனே நல்லா தண்ணி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துக்கோங்க, ஸ்வீட்டு. இப்போ இதை எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும் போது மாவு வேகாது, நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம இன்னொருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தால் ஒருத்தர் வெள்ளைப்பாகு ஊற்றோடனே இன்னொருத்தர் கலக்க சரியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பக்கத்து ஸ்டவ்வில் ஒரு தோசை டவா வச்சுருக்கிறேன். இது நல்லா சூடு ஏறணும். தம் போடுறதுக்கு நான் பிரியாணி தம் போடுறதுக்கு தனியாக கல் வச்சுருக்கேன். அது அடி கனமான அலுமினிய குக்கர் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கட் பண்ண தேங்காய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இது ரெண்டும் இந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த மாவில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு இட்லி சோடா மாவு, பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா. இட்லி தோசைக்கு போடுவோம்ல, அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. இது நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வருன்றதுனால இது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு இந்த மாவில் கலந்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லா ஸ்பாஞ்சாக வரும். தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக வேணும். இந்த மாதிரி ரொம்ப நெய்ஸாக பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும். இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நெய்ஸாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரை வந்துருச்சு. கொஞ்சமாக முந்திரி திராட்சை, அந்த களத்தப்பத்தில் முந்திரி திராட்சை சேர்த்த மாட்டாங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம். நம்ம மாவு சேர்த்த உடனே அது எல்லாமே மேலே வந்துடும். இப்போ கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. இப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நல்ல பபுள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ விசில் எதுவும் போடக்கூடாது, கொஞ்சம் மேலே ப்ரெஷர் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுட்டு 20 நிமிஷம் விட்டுடணும். இப்போ இது நல்லா ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், மேலே தெரியுதா ப்ரெஷர் வர்றதுக்கு. அடியில் ஒரு தோசை கல் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுருக்குறோம். 20 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா தான் நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் தான் அதை சுற்றி இது பண்ணிவிட்டு எடுக்கணும். இப்போ 20 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், தொடும்போது நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ சுற்றி ஒரு கத்தி வச்சு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து இருக்குது. கொஞ்சம் இன்னும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா விட்டு வந்துடும். இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஃபுல்லு கோல்ட் ஆகட்டும் ரூம் டெம்பரேச்சரில். நம்ம வீட்டில் பசங்களுக்கு கேக்குக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மைதா இல்லை, ஈஸ்ட் இல்லை, முட்டை எதுவுமே இல்லை.
எவ்வளோ ஸ்பாஞ்சான கேக் ரெடி ஆயிருக்கு. அதுவும் அரிசியில் வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.